let me turn your attention to the Bible, the Gospel according to St. Matthew, chapter 8, verses 5 to 13. இன்றைக்கு உங்களுடைய கவனத்தை வேதாகமத்திலே மத்தேயு என்கிற புத்தகத்தினுடைய 5ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் திருப்ப விரும்புகிறேன். We see that Jesus, he healed so many people. ஆண்டவர் அநேகரை சுகமாக்குவதை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. But now I'm going to talk about a specific incident in which Jesus was surprised by the faith of a person. இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஆண்டவர் அந்த வியாதிஸ்தரால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய விசுவாசத்தை பார்த்து அதிர்ந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். Yes, I'm talking when Jesus heals a centurion's servant. அதாவது ஆண்டவர் ஒரு நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை குணமாக்குகிற ஒரு காட்சியை, ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். So let's read verse 5. Now when Jesus had entered Capernaum, a centurion came to him, pleading with him, saying, Lord, my servant is lying at home, paralyzed, dreadfully tormented. Okay, மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். Now the location is when Jesus entered is called Capernaum. ஆண்டவர் போன இடம் கப்பர்நகூம் என்கிற ஒரு தேசம். And who came to see him? A centurion came to him with a prayer request. ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் ஒரு ஜெப குறிப்போடு வருகிறான். Yes, we see that so many people, they go in search for an answer to the prayer. They sometimes wait in long queues to see a man of God. இன்றைக்கும் நாம் அநேகர் தேவனுடைய மனிதர்களை பார்ப்பதற்கு கியூல நின்று ஜெப குறிப்பை சொல்வதற்கு இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். Why is it so? It is because that problem is so huge. They can't solve it on their own. They need help, the help of God. காரணம் அவருடைய பிரச்சனையை சாதாரண பிரச்சனை அல்ல, தேவனால் மட்டுமே அந்த காரியத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியும் என்பதை அவர்களுக்கு தெரியும். தங்களுடைய சுயமுயற்சியால் தங்களால் ஆகாது என்று தெரிகிறபடியாலே தான் அப்படி செய்கிறார்கள். Now what was the prayer request of this person? In verse 6 you can see that he says, Lord, my servant is lying at home, paralyzed, dreadfully tormented. பாருங்கள், இங்கே அவனுடைய ஜெப குறிப்பு என்ன? என் வேலைக்காரன் வீட்டில் தீவிரவாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். Yes, this centurion had so many people under him, so he was a boss, he had authority, but he was helpless in front of this disease. பாருங்கள், நூற்றுக்கு அதிபதிக்கு அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள், ஒரு பெரிய அதிகாரம் தனக்குள் இருந்தது. ஆனால் இந்த வியாதியை குணப்படுத்தவோ அதற்கு ஒரு பரிகாரம் உண்டாக்கவோ தன்னுடைய சுய பலத்தால் சுய அதிகாரத்தால் முடியவில்லை. Look at this servant, he would have been faithfully serving the centurion maybe for a long time, but because of his distress, now he is lying, he cannot stand, now he is bedridden, he is paralyzed, and he is in pain. பாருங்க, அந்த வேலைக்காரன் மிகுந்த வேதனைப்படுகிறான். அவனுக்கு நிற்கவோ நடக்கவோ முடியவில்லை, அவன் கிடந்த படுக்கையாக இருக்கிறான் என்பதை அந்த வேதவசனம் நமக்கு சொல்கிறது. மிகுந்த வேதனைப்படுகிறான் ஒரு வேலைக்காரன் அவர். Maybe some of you are also going through the same problem. Maybe some of your relatives or some of your servants or people who are known to you are paralyzed and they're lying and they're in pain in their homes. இப்போதும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய நண்பர்களோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ எழும்ப முடியாமல் படுக்கையிலே இருக்கிற நிலைமையிலே இருக்கலாம். What do you do when you know that you are helpless? That is the time you call upon the name of Jesus Christ of Nazareth. இப்படி நீங்கள் உதவியற்ற நிலைமையில் இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடவே முடியும். In verse 7 you can see the response of Jesus Christ, and Jesus said to him, I will come and heal him. இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள், 7வது வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். Look at this. This is the same thing that Jesus has to say to you. Yes, Jesus is saying to you right now, I will come and heal you. இப்போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் வந்து உங்களை சுஸ்தமாக்குவேன். Look at this. Jesus, he was doing God's ministry. He was proclaiming the word of God and he was doing signs, wonders and miracles. He was so busy, but in his busy schedule,
he said that he will come to the home of the centurion and heal his servant. பாருங்கள், தேவனுக்கு பல வேலைகள் இருந்தது. அநேகரை சுகப்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் மிகுந்த பிஸியாக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார், வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வீட்டில் வந்து உன்னை சுஸ்தமாக்குவேன். The same way, the God whom we serve, yes, all the people in the world, maybe 7.8 billion people, it belongs to God. But still, when you cry to him, when you call to him, he will come and touch you and heal you. பாருங்கள், எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் நமக்காக நம்முடைய ஆண்டவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். It doesn't matter who you are, still God loves you, he loves you, he loves you. பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், நேசிக்கிறார், நேசிக்கிறார். We see in verse number 8, what was the response of the centurion when he heard Jesus saying that I will come and heal him. பாருங்கள், இயேசு நான் வந்து உன்னை சுகமாக்குவேன் என்று சொல்லும்போது அந்த 100க்கு அதிபதியினுடைய பதில் எப்படியா இருந்தது? அதைத்தான் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Yes, usually if we were in the same situation, he would have taken Jesus to a home so that the person who needs healing can be healed. That's the same thing that we do with so many men of God. That's how we treat them. இப்படி நாமானால் என்ன பண்ணியிருப்போம்? இயேசுவை கொண்டு வீட்டிற்கு போயிருப்போம், எப்படியாவது ஒரு சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைத்திருப்போம். சாதாரணமாக இந்த உலகிலும் அப்படித்தான் தேவ மனிதர்களை வீட்டிற்குள் அழைத்து எப்படியாவது ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். But the centurion, he was so special. He had great faith. ஆனால் இந்த 100க்கு அதிபதிக்கு பெரிய ஒரு விசுவாசம் இருந்தது. Yes, in verse 8, the centurion answered and said, Lord, I am not worthy that you should come under my roof, but only speak a word and my servant will be healed. 100க்கு அதிபதி சொல்கிற பதில் பாருங்கள். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். Verse 9, for I am also a man under authority, having soldiers under me. And I say to one, go, and he goes, and to another, come, and he comes, and to my servant, do this, and he does it. பாருங்கள், அவன் சொல்லுகிறான் 9வது வசனம், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். Because the centurion, he was a powerful person. He had people under him. So whenever he commanded something, they did as he said. பாருங்கள், அவன் அதிகாரம் பெற்ற ஒரு மனிதராக இருந்தான். அவன் என்ன சொன்னாலும் கேட்பதற்காக சில வேலைக்காரர்கள் சிலர் இருந்தார்கள் அவனுக்காக. அவன் ஒரு வல்லமையான மனிதராக இருந்தார். So he understood authority and the power and the authority of words. பாருங்க, அவனுக்கு அந்த அதிகாரத்தினுடைய வல்லமை என்ன என்பது தெரியும். Yes, he knew that when he uttered a word, his servants answered. He knew the power of words. அவனுக்கு அந்த வார்த்தையினுடைய அதிகாரம் என்ன என்பது அவனுக்கு தெரியும். காரணம், அவன் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள். சோ வார்த்தையினுடைய வல்லமை என்ன என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். Maybe that is why he knew who Jesus was and he knew the authority his words had. பாருங்கள், அதனால் தான் 100க்கு அதிபதிக்கு ஆண்டவரை பற்றியும் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமை என்ன என்பதை பற்றியும் நன்றாக தெரிந்திருந்தது. Bible we read that he sent his word and healed them. வேதத்துல நாம் வாசிக்க, அவர் தமது வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். Aren't we seeing the same thing here? Yes, definitely that is what happened. பாருங்க, அதைத்தான் நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதானே அந்த வார்த்தை அதே காரியம் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Look at what he said in the first part of verse 8. Lord, I am not worthy that you should come under my roof, but only speak a word and my servant will be healed. This is great faith. பாருங்கள், அந்த 8வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நீரன் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இதுதான் ஒரு பெரிய விசுவாசம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. People who are listening to me right now, do you have the same faith as the centurion had? இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களோடு நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? One word from Jesus can change your situation. தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். The God who created the sun, the moon, the stars, the God who created everything that we see. இந்த முழு உலகத்தையும் படைத்த ஆண்டவர். Yes, one word is enough
to heal you, my dear friend. ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகப்படுத்த போதுமானது. In verse 10, we can see what Jesus replied to is when Jesus heard it, he marveled and said to those who followed, assuredly I say to you, I have not found such great faith, not even in Israel. பாருங்கள், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு சொல்கிறார், நமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். Yes, my dear friend, will Jesus also say that to you? Right now when you call to him, he will hear you, he will answer you. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Verse 11, and I say to you that many will come from east and the west and sit down with Abraham, Isaac and Jacob in the kingdom of heaven, but the sons of the kingdom will be cast out into outer darkness. There will be weeping and gnashing of teeth. Then Jesus said to the centurion, go your way, and as you have believed, so let it be done for you. And his servant was healed thus that same hour. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவரோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். மத்தேயு 8வது அதிகாரம் 12 முதல் 13 வசனங்கள். Yes, look at this. Jesus, he marveled at the great faith of this man. And what did he do? பாருங்கள், இயேசு அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னார், என்ன செய்தார்? Go your way, and as you have believed, so let it be done for you. பாருங்கள், அவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது, நீ போகலாம், நீ எப்படி விசுவாசித்த அதன்படி உனக்கு ஆக கடவது என்று சொன்னார். In the same way, whatever you believe, let that happen to you, because God, he honors your faith. பாருங்கள், அதுபோல நீங்கள் விசுவாசிப்பது எதுவோ அதை நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். Are you waiting for a healing for a long time? Do you believe that Jesus can heal you? நீங்கள் ஒரு சுகத்திற்காக பல நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை சுகமாக்க முடியும் என்று? Maybe you're waiting for that one open door. You've been trying for a long time. Do you believe that Jesus can open the doors for you? ஆண்டவர் உங்களுக்காக வாசல்களை திறப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Do you think that God can revive your dead situation? ஆண்டவர் உங்களுடைய அந்த மரித்து போன நிலைமைகளை மீண்டும் உயிர்ப்பிப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Jesus has this to say to you. Go your way, and as you have believed, so let it be done. ஆண்டவர் உங்களோடு சொல்ல, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. And look at this, what happened. And the servant was healed that same hour. பாருங்கள், அந்த நேரத்தில் அந்த வேலைக்காரன் சுகமானான். What we are talking here is about the great faith of this centurion, the person who had commanding power over so many people. பாருங்கள், அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய அந்த விசுவாசத்தை பற்றி தான் நாம் இந்த இடத்திலே வாசித்தோம், படித்தோம், கேட்டோம். He had commanding power. He knew the power of words. That is why he recognized who Jesus was, and he recognized the power of his words. பாருங்கள், அவருக்கு வார்த்தையினுடைய வல்லமை என்ன, அதை சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அதிகாரம் என்ன என்பதை நன்றாக அறிந்திருந்தான். அதனால் தான் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமை என்னது என்பதை அவன் தெளிவாக அறிந்து கொண்டான். Now the question to you is, do you know who Jesus Christ is? Do you know the power of his words? பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? If you know that, your faith will be kindled in you, and you will believe, and you will receive whatever you believe. பாருங்கள், அப்படியானால் நிச்சயமாகவே உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும். உங்களுடைய விசுவாசத்தினால் நீங்கள் பலவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். Can I pray for you right now? உங்களுக்காக நான் ஜெபிக்கவா? Oh, loving Heavenly Father, we thank you for this people. Lord, thank you for teaching us about the great faith that centurion had. ஆண்டவரே, அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய அந்த பெரிய விசுவாசத்தை பற்றி கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தந்த வாக்கியத்திற்காக நன்றி தகப்பனே. Lord, there are so many people who are bedridden. Maybe some are paralyzed, are struggling, Lord. They are being tormented. பாருங்கள், இந்த நாளிலும் ஆண்டவரே பலர்
வேதனையோடு ஆண்டவரே ஹalleluya அப்பா அந்த படுக்கையிலே எழும்ப முடியாமல் நடக்க முடியாமல் பலர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். Maybe some are in ICUs, maybe some are in the deathbed, some have no hope, Lord. ஆண்டவரே சிலர் ஐசியூல இருக்கலாம், சிலர் வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கலாம். Or maybe some of the relatives, they are sitting outside and crying for answers right now when they're hearing this message. Lord, they're crying out to you, Lord. ஆண்டவரே சிலர் ஏக்கத்தோடு அழுகையோடு இருக்கலாம், சிலரை இழந்தவர்களாக. Lord, have mercy on them and send your word and heal them. ஆண்டவரே இரக்கம் கொண்டு ஆண்டவரே உடைய வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துவீராக. Lord, Lord, you marveled at the great faith of the centurion. Lord, whatever little faith that these people have, Lord, honor it, Lord. Lord, let them receive as they believe. ஆண்டவரே நீர் அந்த 110 விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டீர் ஆண்டவரே. அதுபோல இதை பார்த்து கொண்டிருக்கவுடைய விசுவாசத்தை அங்கீகரித்து அவருடைய விசுவாசத்திற்கு ஏற்ற பதிலை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, as we read, and the servant was healed at same hour, in the same way, let these people, let them be healed in the same hour, in Jesus' mighty name. ஆண்டவரே அதே நேரத்துல சொன்ன அந்த மாத்திரத்துல அந்த வேலைக்காரன் சுகமானான் என்பதை வாசி. அதுபோல இந்த நேரமே ஆண்டவரே சிலர் சுகமாவார்களாக. Lord, right now we use your words, Lord. Lord, you are the I am. You are the great I am. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் சுவேசுகிறோம். நானாகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். I am the Lord that healeth thee. ஆண்டவரே நான் குணமாக்குகிற தேவன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். I am the good physician. நான் நல்ல ஒரு மருத்துவர் என்பதை நீர் சொல்லி இருக்கிறீர். Yes, thank you, Lord, for that you have ordained your people to cast out demons, to lay hands on the sick and heal them. ஆண்டவரே நீர் சிலரை ஆண்டவரே பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், சுஸ்தமாவீர்கள் என்ற அதிகாரத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த தயவிற்காக நன்றி தகப்பனே. Lord, right now we exercise the authority that you have given us. We rebuke every sickness in Jesus' mighty name. நீங்கள் எங்களுக்கு தந்த அதிகாரத்தை நாங்கள் ஆண்டவரே ஹalleluya நாங்கள் பேசுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே பாவத்தையும் வியாதியையும் கடிந்து கொள்கிறோம். Lay hands on the sick and they shall recover. ஆண்டவரே வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், சுகமாவார்கள் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். If you are better, rise up in the name of Jesus Christ of Nazareth. இயேசுவின் நாமத்தினாலே எழும்பட்டும் ஆண்டவரே. You will not die, but you live long and declare the works of the living God. நீங்கள் சாக மாட்டீர்கள், நீங்கள் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை விவரிப்பீர்கள். Death and life is in the power of the tongue. We use the power to create life. ஆண்டவரே ஹalleluya நீர் உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். Lord, you send your word and heal them. Yes, let them become a testimony, a healing testimony. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குவீராக, ஒரு நல்ல சுகமளிக்கிற சாட்சியை கேட்பதற்கு உதவி செய்வீராக. Lord, we thank you, Lord, that you have already done the miracle. Thank you, Lord, for doing as they believed. ஆண்டவரே நீ அதை செய்கிறமைக்காக நன்றி, விசுவாசிக்கிறதை காண போகிறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Yes, Lord, we give you all glory, honor and praise. We ask this prayer in Jesus' mighty name. Amen. எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். My dear friends, whatever be the situation that you are going through, rise up in Jesus' mighty name. அன்பு நண்பர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எழும்புங்கள். Jesus, yes, send his word and receive your healing by faith. ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி விசுவாசத்தினாலே சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. Yes, like the centurion servant was healed in the same hour, receive your healing right now in Jesus' mighty name. இந்த 110 வேலைக்காரன் அந்நேரமே சுகம் பெற்றது போல உடனடியாக ஒரு சுகத்தை நீர் கொடுப்பீராக. My dear friend, maybe you have been crying for an answer. This is the day that God has answered you. நீங்கள் அழுது தளர்ந்து போயிருக்கலாம். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு பதிலளித்த நாள். You have been waiting for this healing miracle. This is the day that God has spoken for you. He sent his word and healed. இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களை சுகமாக்குவாராக. Yes, definitely God has done mighty miracles. Always remember to give all glory, honor and praise
to Jesus Christ alone and alone. நீங்கள் அந்த தேவாதி தேவனுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் உங்களுடைய கனத்தை மகிமையும் செலுத்துங்கள். Yes, we are just ordinary messengers. We are just postmen who just read God's word and speak it out to you. நாங்கள் சாதாரண மனிதர்கள், நாங்கள் ஒரு போஸ்ட்மேனை போன்றவர்கள், ஜஸ்ட் வாசித்து இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறவர்கள். Nobody pays a commission to the postman. Nobody gives a reward to the postman because that is his duty to deliver the post. யாருமே அந்த போஸ்ட்மேனை புகழுவதில்லை, அவருக்கு கனத்தை கொடுப்பதில்லை. காரணம் அது அவருடைய வேலையா இருக்கிறது. Yes, we are just servants for God's glory. We are just ordinary servants in the kingdom of God. We salute the author and perfecter of faith, Jesus. நாங்கள் சாதாரண ஒரு வேலைக்காரர்கள். நாங்கள் எப்பொழுதுமே தலை வணங்குகிற ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Yes, Jesus loves you, he heals you, he saves you. இயேசு நேசிக்கிறார், உங்களை குணமாக்குகிறார், உங்களை ரட்சிக்கிறார். Jesus delivers you, he uplifts you, he wipes away your tears. அவர் உங்களை விடுதலையாக்குகிறார், உங்களுடைய கண்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். Yes, Jesus gives sight to the blind, he opens the ears, he makes the mute speak. அவர் பார்வை இல்லாதவனை பார்வை கொடுக்கிறார், காது கேளாதவனுக்கு கேட்பதற்கான செவியை கொடுக்கிறார், பேச முடியாதவனுக்கு ஊமையனை பேச வைக்கிறார். Jesus cleanses lepers, he makes all things new. அவர் குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார், சுத்தமாக்குகிறார், எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். Jesus transforms the lives of people, he gives hope to the hopeless. அவர் நம்பிக்கை இல்லாதவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். Yes, Jesus pulls out people from who are trapped in troubles and distresses. ஆண்டவர் பிரச்சனையிலிருந்து மனிதர்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். Jesus saves sinners. ஆண்டவர் பாவிகளை இரட்சிக்கிறார். He forgives whatever things that you have committed. He wipes away your past by the blood of Jesus Christ. அவர்கள் பாவங்களை மன்னித்து எல்லாவற்றையும் உங்களுடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். Yes, Jesus is counting on you, my dear friend, to be ambassador. ஆண்டவர் உங்களை ஒரு ஸ்தானாதிபதிகளாக வைத்திருக்கிறார். Yes, he wants you to proclaim his gospel. He wants you to lay hands on the sick so that they shall recover. நீங்கள் அந்த சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். Are you ready to be an extension? Yes, an extended hand of Jesus Christ in this world. ஆண்டவருடைய கரமாக ஒரு கருவியாக நீங்கள் இந்த உலகத்திலே செயல்பட விரும்புகிறீர்களா? Yes, Jesus wants to recruit you in his army, an army of healers. ஆண்டவர் தன்னுடைய சேனையிலே சுகமளிக்கிற அந்த சேனையிலே உங்களையும் சேர்க்க விரும்புகிறார். Jesus wants you to proclaim his word so that it can bring healing to people who are bedridden and paralyzed and in their homes struggling and tormented. ஆண்டவர் அந்த தம்முடைய வார்த்தையை நீங்கள் பிரஸ்தாபம் பண்ண வேண்டும், அதனால் ஜனங்களுக்கு சுகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Jesus wants you to be that channel of blessing. நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். Jesus wants you to comfort people who do not have comfort. ஆறுதல் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதையும் ஆண்டவர் விரும்புகிறார். Are you ready to take gospel across the nations of the world? இந்த சுவிசேஷத்தை உலகெங்கும் கொண்டு செல்ல நீங்கள் விரும்புகிறீர்களா? Because the harvest is plenty, but the laborers are few. அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். Yes, Jesus, he is the one who calls you and qualifies you. அவர்தான் உங்களை அழைத்து உங்களை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். He is not looking at your degree, your qualifications or your lifestyle, but he is looking at your heart. உங்களுடைய தகுதியையோ உங்களுடைய படிப்பையோ அவர் பார்க்கிறதில்லை, உங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். A God who called ordinary fishermen and made them, yes, who could be fishers of men the same way. God is looking for people like you and me. அவர் சாதாரண ஒரு மீனவனை தெரிந்து கொண்டு தேவ வசனத்தை பறைசாற்றுவதற்கு அவனை பயன்படுத்தினார். உங்களை போன்ற சாதாரணமான மனிதர்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார். An ordinary fisherman who was a loser, yes, a Peter who couldn't even catch a fish. Now when he preaches, 3,000 people are saved and baptized. பாருங்கள், அந்த மீனவன் தன் மீன் பிடித்து கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த மீனவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அவனுடைய ஒரே பிரசங்கத்துல அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நிமித்தமாக 3000 பேரை ஒரே நாளிலே ஞானஸ்தானம் எடுக்க ஆண்டவர் செய்தார். What is the secret? He was using the words of Jesus Christ.
அதனுடைய ரகசியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகளை அவன் பயன்படுத்தினான், பேசினான். Whosoever proclaims the words of God, yeah, definitely whatever Jesus has said, it will come to pass. நீங்கள் அந்த வார்த்தையை பேசுவீர்களே, ஆனால் நிச்சயமாகவே நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Yes, this is an open recruitment for the army of God. Jesus wants you and me. He wants people. He loves you and he wants to magnify his name through you. Yes, the so-called ordinary you, my dear friend. ஆண்டவர் உங்களை தன்னுடைய சேனைக்கு நேராக அழைக்கிறார். உங்களை கொண்டு சிலரை மாற்ற விரும்புகிறார். உங்களை பலருக்கு ஆசீர்வாதமாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Jesus trained disciples so that they could proclaim the gospel to every corner of the world in the same way. In this day and time, he wants you to replicate that. பாருங்கள், அன்றைக்கு இயேசு தம்முடைய சீஷர்களை பயிற்சி கொடுத்து அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதே போல சீஷர்கள் பயிற்சி பெற்று அநேகரை தேவன் அன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்த்தார்கள். இன்றைக்கும் உங்களை அதே போல செய்ய விரும்புகிறார். Yes, in those days, he had 12 disciples. Yes, these disciples, they changed the world. அன்றைக்கு 12 சீஷர்கள் அந்த உலகத்துல பல காரியங்களை செய்தார்கள். Yes, in the same way, just look at the thing, how a person called Apostle Thomas, he came to India, and now look at the millions of people who worship Jesus Christ. பாருங்கள், இயேசுவுடைய சீஷனாகிய தோமா இந்தியாவிற்கு வந்தார். இன்றைக்கு பாருங்கள், கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய சேவையின் மூலமாக தேவ ஊழியத்தை செய்கிறார்கள். If that is the power that God had given just one person, what about an army like you and me? You can do wonders for Jesus Christ. நீங்கள் ஆண்டவருக்காக பெரிய அற்புதங்களை உங்களாலே செய்ய முடியும். Yes, because God is not a respecter of persons. He can use anybody. அவருக்கு யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். Yes, he can use a tax collector Matthew. He can use Peter, a fisherman. He can use so many kind people from different professions. பாருங்கள், அவன் வரி பிரிக்கிற மத்தேயுவை அழைத்தார், மீன் பிடிக்கிற பேதுருவை அழைத்தார், மற்றும் பல பல வேலைகள் இருந்த பலரை அழைத்து ஆண்டவர் பயன்படுத்தினார் தன்னுடைய வேலையை செய்வதற்கு. Yes, he can use doctors like Luke. He can use so people from every walk of life. பாருங்கள், ஆண்டவர் ஒரு டாக்டர் ஆகிய லூக்காவை அழைத்து அவனையும் பயன்படுத்தினார். Yes, Jesus. My dear friend, if you're broken hearted, I have one message for you. God is very close to the broken hearted. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சமீபம் உள்ளவராய் இருக்கிறார். You might say that you are alone, but let me tell you, you are not alone. Jesus is right for you. நீங்கள் ஒருவேளை தனிமை என்று நான் சொல்லுவேன், நீங்கள் தனிமை அல்ல, இயேசு உங்களுக்காக இருக்கிறார். He will never leave you nor forsake you. He loves you. He loves you. He loves you. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களை நேசிக்கிறார், நேசிக்கிறார், நேசிக்கிறார். These words we'd like to close, but before that, we'll say about the great faith that the centurion had. Right now, are you ready to exercise that great faith? Receive your healing by faith. பாருங்கள், நாங்கள் இதை நிறுத்த போகிறோம். 100 பேருடைய விசுவாசத்தை பாருங்கள். அதே போல நீங்களும் உங்களுடைய விசுவாசத்தை அந்த அளவிற்கு பயிற்சி செய்யுங்கள். Thank you for listening, and we'll meet some other time. Jesus. இதை நீங்கள் கவனித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.